ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போல அவர் செய்யும் தொழிலும் முக்கியத்துவம் பெற்றது. நவராத்திரி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்களில் ஒன்று. 9 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முதல் 3 நாட்கள் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுகிறோம். இறுதி நாளில் சரஸ்வதியை வழிபாடு செய்வதால் அந்த நாளை சரஸ்வதி பூஜை என்ற பெயரில் கொண்டாடுகிறோம். கல்விக்கு அதிபதியாக விளங்குபவர் சரஸ்வதி. அவரை தினமும் வழிபாடு செய்தாலும் அவருக்கான சிறப்பு நாளாக சரஸ்வதி பூஜை இருக்கிறது. இந்த நாளில் கலைகளில் தேர்ச்சி பெறவும், ஞானம் வேண்டியும், நினைவாற்றல் வலுப்பெறவும், படிப்பில் நல்ல நிலையை எட்டவும் அனைத்து தரப்பினரும் வழிபாடு செய்வார்கள். ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போல அவர் செய்யும் தொழிலும் முக்கியத்துவம் பெற்றது. செய்யும் தொழிலே தெய்வம் என்பது பழமொழி. எனவே நாம் செய்யும் தொழிலையும் அதற்கான கருவிகளையும் இறைவனின் முன்பாக வைத்து வழிபடும் முறையும் இந்நாளில் பின்பற்றப்படுகிறது. எனவே இந்த தினம் ஆயுத பூஜை என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. ஆனால் என்னதான் ஆண்டுதோறும் நாம் ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடினாலும் அது எப்படி இவ்வளவு முக்கியமான தினமாக மாறியது என்ற புராண கதைகள் நம்மில் பலருக்கு தெரியாது. ஆயுத பூஜை எப்படி தொன்று தொட்டு வந்தது என்பதை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மகாபாரத காவியத்தில் ஆயுத பூஜையின் முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கௌரவர்களுடன் சூதாட்டத்தில் தோல்வியை தழுவிய பாண்டவர்கள் தங்களுடைய நாடு உடைமைகளை இழந்து வனவாசம் செல்ல நேர்ந்தது. கடைசி ஒரு வருடம் அஞ்ஞாதவாசம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது யாரும் அறிந்து கொள்ளாதபடி எவர் கண்ணிலும் படாமல் வாழ வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் வனவாசத்தை மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிடும். எனவே பாண்டவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்களை ஒரு மறைவான இடத்தில் வைத்துவிட்டு மாறுபட்ட தோற்றத்தில் வேறு வேறு இடத்தில் தங்கியிருக்க நினைத்தனர். அதன்படி அவர்கள் அனைவரும் ஒரு வன்னி மரத்தின் அடியில் தங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வைத்துவிட்டு ஆளுக்கொரு திசையில் சென்றனர். ஓராண்டு அஞ்ஞாதவாசம் முடிந்த பிறகு மீண்டும் அவர்கள் வன்னி மரத்தின் கீழ் வந்து கூடினர். அவர்களின் ஆயுதங்கள் அங்கேயே பாதுகாப்பாக இருந்தது. பாண்டவர்கள் அனைவரும் 9 நாட்கள் விரதம் மேற்கொண்டு ஆயுதங்களுக்கு பூஜை செய்து அதன் பிறகு அதை எடுத்து பயன்படுத்த தொடங்கினர். அன்றைய தினத்திலிருந்தே ஆயுத பூஜை என்றும் அஸ்திர பூஜை என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. மேலும் பிற புராண கதைகளில் துர்க்கை அம்மனுக்கும் மைசாசூரனுக்கும் இடையே 8 நாட்கள் சண்டை நடைபெறுகிறது. 8 நாட்கள் கழித்து 9வது நாள் மைசாசூரனை வதம் செய்கிறாள் துர்க்கை. இந்த நாளையே துர்கா பூஜை என்றும் ஆயுத பூஜை என்றும் அழைக்கின்றனர். 9 நாட்கள் சண்டை மைசாசூரன் வதத்துடன் வெற்றி பெறுவதால் 10வது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகின்றோம். கொடியன் மைசாசூரன் தனது படையுடன் இணைந்து தேவி சாமுண்டேஸ்வரியை அழிக்கும் நோக்கத்துடன் சண்டையிட்டு வந்தான். இறுதியாக மைசாசூரன் செய்யும் அக்கிரமங்களை பார்த்து ஆக்ரோஷமாக அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரமே துர்க்கை அவதாரம். தனது கூர்வாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு மைசாசூரனை வதம் செய்தார். இதன் காரணமாக ஆயுத பூஜை வழிபாடு காலம் காலமாக நடத்தப்படுகிறது என்று புராண கதைகள் சில கூறுகிறது. மேலும் மகாபாரத கதைகளில் குருஷேத்திர போருக்கு புறப்பட்ட அர்ஜுனன் தனது ஆயுதங்களை பயன்படுத்தி போர் புரிந்தார். அந்த போரில் அவர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆயுத பூஜை அன்று உலோகங்களாலான பொருட்கள், வாகனம் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடும் இயந்திரங்கள் என அனைத்தையும் நன்கு சுத்தம் செய்து அதற்கு குங்குமம் பொட்டிட்டு வைத்து வழிபாடு நடத்தப்படும். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தங்களின் புத்தகம், பேனா, பென்சில் என அனைத்தையும் சாமி படம் முன்பு குங்குமம் பொட்டிட்டு 4 முனைகளிலும் மஞ்சள் பொட்டு வைத்து வழிபடுவார்கள். வண்ணம் மற்றும் வாசனை நிறைந்த பூக்களால் சாமி படங்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தப்படும். பிறகு பொரி, பழங்கள், இனிப்பு என பல வகை பலகாரங்களை சாமிக்கு படையல் அளிப்பது வழக்கம். இந்நாளின் வழிபாட்டில் துன்பங்களும் தடைகளும் நீங்கி கல்வி, தொழில் மற்றும் வாழ்க்கையில் நல்லதையே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பெண் தெய்வங்களிடம் வழிபடுவது நன்மையை உண்டாக்கும் என்பது மக்களின் நெடுங்கால நம்பிக்கை. எனவே மக்கள் கல்வி, தொழில், செல்வம் அனைத்திலும் மென்மேலும் வளர தினவாசல் செய்திகளின் அன்பான ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்.